ஆனால் இன்னும் ஒரு முக்கிய தருணம் நிறைவேற மணமகளின் அண்ணனாக அழகர் வர வேண்டும். அழகர் மலையிலிருந்து புறப்பட்டார். ஆனால் வழியெங்கும் பக்தர்களுக்கு அருள் வழங்கியதால் பயணம் தாமதமானது. மண்டபத்தில் முகூர்த்த நேரம் நெருங்கியது. அனைவரின் மனதிலும் பதட்டம் அதிகரித்தது. அப்போது தெய்வீக ஒளியில் கூடலழகர் தோன்றி கன்னியாதானத்தை முன்னின்று நடத்தினார். சிவபெருமான் மீனாட்சிக்கு மங்கல்யம் அணிவித்த தருணத்தில் வானமே மலர் மழை பொழிந்தது. சிறிது நேரத்தில் வைகை ஆற்றங்கரையை அடைந்த அழகர் திருமணம் முடிந்துவிட்டது என்ற செய்தியை கேட்டார். அந்த வருத்தத்தில் அவர் மதுரைக்குள் செல்லாமல் அங்கிருந்தே திரும்பிச் சென்றார். இவ்வாறு நடந்த இந்த தெய்வீக நிகழ்வே இன்று வரை அழகராற்றில் இறங்கும் திருவிழாவாக நினைவு கூறப்படுகிறது. மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் சிம்மாசனத்தில் அமர்ந்து உலகிற்கு அருள் வழங்குகின்றனர். ஓம் நம சிவாய நம, சுந்தரேஸ்வராய நம, மீனாட்சி தாயே போற்றி. ஓம் நம சிவாய.